அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையினாலே அல்லாஹ்வுக்கு உவப்பான ஒரு மஜ்லிஸிலே அமரக்கூடிய பாக்கியத்தை எல்லாம் வல்ல அல்லாஹு தஆலா நம் அனைவருக்கும் தந்து அருள் வந்திருக்கின்றான். இங்கு சொல்லக்கூடிய விஷயங்களை கேட்டு அவற்றில் சிறந்தவற்றை நம்முடைய வாழ்க்கையிலே எடுத்து நடக்கக்கூடிய பாக்கியத்தை எல்லாம் வல்ல அல்லாஹு தஆலா எனக்கும் உங்களுக்கும் தந்து அருள் புரிவானாக. கண்ணியத்திற்குள்ளே, நிச்சயமாக இந்த உலக வாழ்க்கை என்பது ஒரு சோதனை. மௌத்துக்கு பின்பு ஒரு வாழ்க்கை இருக்கிறது. அதனை நமக்கு ஞாபகப்படுத்ததான் கிட்டத்தட்ட 1,24,000 நபிமார்கள் வந்திருக்கிறார்கள். அவருடைய வந்த நோக்கம் ஒரே நோக்கம்தான், வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை. அல்லாஹ்வுடைய கட்டளையை நம்முடைய வாழ்க்கையிலே எடுத்து நடக்க வேண்டும். ஆகவே நிச்சயமாக சொர்க்கம் ஒன்று இருக்கிறது, நரகம் ஒன்று இருக்கிறது. அதிலே சொர்க்கம் செல்ல வேண்டும் என்று சொன்னால், நரகத்திலிருந்து வெற்றி பெற வேண்டும் சொன்னால் நாம் அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை பெற வேண்டும் என்பதனை சொல்வதற்காகத்தான் அனைத்து நபிமார்களும் வந்தார்கள். கன்னியத்திற்குள்ளே, இந்த எல்லா நபிமார்களும் சொன்ன ஒரே விஷயம் என்ன தெரியுமா? லா இலாஹா இல்லல்லாஹ், வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை. இந்த ஒரு கலிமாவை சொல்வதற்குத்தான் 1,24,000 நபிமார்கள் அனுப்பி வைத்தான். அந்தந்த நபிமார்கள் வரும்பொழுது தங்களை சேர்த்துக் கொள்வார்கள். லா இலாஹா இல்லல்லாஹ் மூசா கலிமுல்லா, லா இலாஹா இல்லல்லாஹ் ஈசா ரசூலுல்லா என்று அந்தந்த உம்மத்துக்கு அவர்கள் தங்கள் பேரை சொல்வார்கள். நமக்கு இந்த கடைசியாக வந்திருக்கக்கூடிய நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி அவர்களுக்கு நாம் லா இலாஹா இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்முடைய அல்லாஹ்வுடைய தூதராக இருக்கிறார் என்று நாம் சாட்சி சொல்கின்றோம். கன்னியத்துக்குரியவர்களே, இந்த தப்ரானில் வரக்கூடிய ஹதீஸிலே அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறிவிப்பதாக, லா இலாஹா இல்லல்லாஹ் என்ற கலிமாவை உடையவர்கள் யார் அதன்படி தங்களுடைய வாழ்க்கையை அமைத்து கொண்டார்களோ அவர்களுக்கு கபரிலும் மஹ்ஷர் மைதானத்திலும் வெறுச்சி, கஷ்டம், கவலை என்பது இல்லை. லா இலாஹா இல்லல்லாஹ் என்று சொல்லி அதன்படி வாழ்ந்தவர்கள் கபரை விட்டு எந்திரிக்கும் பொழுது தங்களுடைய தலையில் இருக்கக்கூடிய மண்ணை தட்டியவர்களாக, எங்களை விட்டு கவலையை போக்கிய அல்லாஹ் தஆலாவுக்கே எல்லா புகழும் என்று அவர் சொல்லியவர்களாக எழுந்திருப்பார்கள் என்பதனை நான் என்னுடைய கண் காட்சியிலே பார்க்கின்றேன், என் கண் முன்னே தெரிகிறது என்று நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். இன்னொரு ஹதீஸிலே வருகிறது, லா இலாஹா இல்லல்லாஹ் உடையவர்கள் மரண நேரத்திலும் கபரிலும் வெறுச்சி கிடையாது, கஷ்டம் கிடையாது, கவலை கிடையாது என்று. இது தப்ரானிலே பஹீக்கில் இருக்கிற ஹதீஸ். கன்னியத்துக்குரியிலே இந்த விஷயத்தை நம்ம தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும். நாம் இந்த உலகத்தில் அல்லாஹ்வும் அல்லாஹ் ரசூல் சொன்னபடி வாழ்ந்தால்தான் இம்மை மறுமை வெற்றி இருக்கிறது. நிச்சயமாக இந்த உலக வாழ்க்கை ரொம்ப சொற்ப வாழ்க்கை, 60லேருந்து 70 தான். இதுக்கு முன்பு வாழ்ந்த மக்கள்லாம் 1000 வருடங்கள் வாழ்ந்திருக்கிறாங்க. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அவருடைய மக்களுக்கும் 1000 வருடங்கள் கொடுக்கப்பட்டது. அப்போது அந்த 60-70ங்கிறது குழந்தை பருவம். இப்போ நம்ம குழந்தை பருவம் தான் நமக்கு முழுமையான வாழ்க்கையை குழந்தை பருவம் தான் கொடுக்கப்பட்டிருக்குது. ஆகவே இதில் நம்ம என்ன செய்யணும்னு சொன்னால், நம்முடைய அமல்களை சரி செய்து கொள்ள வேண்டும். ஒரு தடவை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரொம்ப கவலையாக அமர்ந்திருக்கிறாங்க. அப்போது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அனுப்பி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்க சொல்கிறான், எதுக்கு நீங்கள் கவலையாக இருக்கிறீங்கன்னு அல்லாஹ் கேட்டு வர சொன்னான் என்று ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் கேட்குறாங்க. அல்லாஹ்வுக்கு தெரியும், இருந்தாலும் நாம் அதை விளங்கிக் கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டி ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அனுப்பி வைக்கின்றார். எல்லா ரகசியமும் அல்லாஹ் அறிந்தவர். அப்போ நபி ஸல்லல்லாஹு சொல்கிறாங்க, ஜிப்ரீல் அவர்களே, கியாமத்து நாளில் என்னுடைய உம்மத்துடைய நிலைமை என்னவாகும் என்ற கவலையில் நான் இருக்கின்றேன் அப்படின்னு சொன்னாங்க.
அப்போது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் கேட்குறாங்க, உங்களுடைய கவலை வந்து முஸ்லீம்களை பற்றதா அல்லது காஃபிர்களை பற்றியதான்னு கேட்குறாங்க. அவங்க நபி ஸல்லல்லாஹு சொன்னாங்க, என்னுடைய கவலை வந்து முஸ்லீமுடைய விஷயத்தில் தான் ரொம்ப கவலையாக இருக்குது அப்படிங்கிறாங்க. அப்போது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்யறான்னு சொன்னால், அவர்களை அழைத்து கொண்டு பனு சல்மா கூட்டத்தாருடைய கபர்ஸ்தான் கூட்டு போகிறாங்க. கூட்டு போயிட்டு அந்த கபர்ஸ்தான் என்ன செய்யறான்னு சொன்னால், தங்களுடைய ஒரு இறக்கையை கொண்டு அடிக்கிறாங்க. அடித்த உடனேயுமே அல்லாஹ்வுடைய அனுமதி கொண்டு நீ எழுந்திருப்பாயான்னு என்ன செய்கிறாங்க சொல்லிட்டு அடிக்கிறாங்க. உடனே அந்த கபரு பிளக்கப்பட்டு அங்கிருந்து ஒரு மனிதர் எந்திரிக்கிறார். எந்திரிச்சிட்டு என்ன சொல்கிறான்னு சொன்னால், அழகிய வடிவில் இருக்கிறார். அவர் சொல்கிறாரு, லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அப்படின்னு சொல்கிறார். உடனே நீ உன்னுடைய இடத்துக்கு திரும்பி சென்று விடு அப்படிங்கிறாங்க. உடனே என்ன செஞ்சிட்டாரு, அந்த கபரு உள்ளே போயிடுறாரு. கபரு மூடப்படுகிறது. திரும்ப என்ன செய்யறான்னு சொன்னால், இன்னொரு கபருக்கு கூட்டு போகிறாங்க. அங்கே போய் தன்னுடைய சிறகரை அடிச்சுட்டு அந்த கபரிலிருந்து வெளியே வருவான்னு சொல்கிறாங்க. அங்கே ஒரு மனிதன் என்ன செய்யறான், அருவருப்பான தோற்றத்தோட நீல நிற கண்களுடன் ஒருத்தன் வந்துட்டு சொல்கிறான், கை சேதமே, வெக்கக்கேடு, துன்பமே என்று கத்தி கதறியவனாக வெளியே வருகின்றான். உடனே நபி ஸல்லல்லாஹு சொல்கிறான், அந்த ஜிப்ரீல் சொல்கிறாங்க, நீ உன்னுடைய இடத்துக்கு போங்கிறாங்க. உடனே அது அவர் உள்ளே போயிடுறார். அப்போது நபி ஸல்லல்லாஹு பார்த்து சொல்கிறாங்க, முஹம்மதே, நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள், யார் எந்த நிலையிலே இறந்தார்களோ அந்த நிலையிலே அவர்கள் எழுப்பப்படுவார்கள். யார் எந்த நிலையிலே இறந்தார்களோ அந்த நிலையிலே எழுப்பப்படுவார்கள். ஆகவே கண்டித்துக்குள்ளே இப்போது இந்த விஷயத்தை நம்ம என்ன செய்யணும்னு சொன்னால், நம்ம உணர வேண்டும். என்ன, நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது, நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கின்றோம், எப்படி நம்ம வாழ்கிறோமோ அந்த மாதிரி தான் நம்முடைய மௌத்து வரும். அப்போது நம்முடைய மௌத்துக்கு நாம் என்ன தயார் செய்து வைத்திருக்கின்றோம் என்பதை சிந்திக்கணும். நம்ம அல்லாஹ் ரசூல் சொன்னபடி வாழ்ந்து வந்தோம்னு சொன்னோம்னா அந்த நிலையில் மௌத்துவதுன்னு சொன்னால் வெற்றி அடைந்து விடலாம். இல்லை அதற்கு மாற்றமான முறையில் நம்ம வாழ்ந்தோம்னு சொன்னால் அந்த நிலையில் மௌத்துவதுன்னு சொன்னால் நம்முடைய மௌத்தாகப்பட்டது கஷ்டமாகிவிடும், மர்மியும் கஷ்டமாகிவிடும். ஆகவே அதனால தான் நபி சொன்னாங்க, யார் வந்து எந்த நிலையில் இறக்குறாங்களோ அந்த நிலையில் எழுப்பப்படுவார்கள். அல்லாஹ் தஆலா சூரத்துல் ஃபாத்திரில் சொல்கின்றான், 3 வகையினரை பற்றி சொல்கின்றான். அவரில் வந்து ஒரு வகையில் என்ன சொல்கிறான்னு சொன்னால், சாபிக்குன சாபிகாத், அவங்க வந்து முந்தி செல்லக்கூடியவர்கள். அவங்க வந்து சொர்க்கத்துக்கு எந்த கேள்வி கணக்கு இல்லாமல் சென்றுவாங்க. அப்போ அப்படிப்பட்ட நிலைமையில் நம்ம வந்து வாழ்க்கை அமைத்து கொள்ள வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, 100 தடவை லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொல்லக்கூடியவர் மறுமையிலே பௌர்ணமி நிலவை போல உடையவராக எழுப்பப்படுவார் என்று அதில் வருகிறது. அப்போது நம்ம வாழ்க்கையில் என்ன செய்யணும் சொன்னால், ஒரு குறிப்பிட்ட நேரத்தை ஒதுக்கி திக்ர் செய்ய பழகிக்கணும். நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம், இன்ஷாஅல்லாஹ் கடைசியில் சொல்லுவோம் எப்படி நம்ம வாழ்க்கையை அமைத்துக்கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டி. இன்னொரு அதில் வருகிறது, நபி ஸல்லல்லாஹு சொல்கிறாங்க, எவருடைய நாக்கு வந்து திக்ரிலே திளைத்திருக்கிறதோ அவங்க வந்து என்ன செய்வாங்க, சிரித்தவராக சொர்க்கம் செல்வாங்க. அப்போது நம்முடைய வாழ்க்கை என்ன செய்யணும்னு சொன்னால், திக்ரில் அல்லாஹ்வுடைய நினைவிலே திளைத்திருக்கக்கூடிய நிலையில் வச்சுக்கிட்டோன்னு சொன்னோம்னா அதுதான் வெற்றிக்கு அடையாளம். இன்னொரு ஹதீஸில் நபி ஸல்லல்லாஹு சொல்லி காமிக்கிறாங்க, அல்லாஹ் தஆலா கியாமத் நாளில் என்னுடைய உம்மத்திலிருந்து ஒரு மனிதனை தேர்ந்தெடுத்து அனைத்து உலக மக்களுக்கு முன்பாக அழைப்பான். அழைத்துட்டு அவருக்கு முன்னால் வந்து 99 ஆமல்கள், அதாவது செயலேடுகள், அவன் செஞ்ச அந்த செயலேடுகள்லாம் விரிக்கப்பட்டிருக்கும். ஒவ்வொரு ஏடும் கண்ணு கெட்டிய தூரம் இருக்கும். அவன் செஞ்ச அனைத்தையுமே என்ன செய்யப்படும், விரிக்கப்படும். 1 இல்லை 2 இல்லை 99 செயலேடு. அவன் எத்தனை வருஷம் அவன் வாழ்ந்திருந்தானோ அதில் எல்லாமே எழுதப்பட்டிருக்கும். அப்போ அந்த மனிதர்கிட்ட கேட்கப்படும், அதெல்லாம் வந்து அவன் செஞ்ச பாவங்கள். அந்த மனிதர்கிட்ட சொல்லப்படும், இதில் ஏதாவது நீ வந்து மறுக்கிறாயா, நீ இல்லை என்னுடைய மாணவர்கள் உன் கூட இருந்த மாணவர்கள் ஏதாவது தப்பாக எழுதியிருக்காங்கன்னு கேட்கும்போது, இல்லை இது எல்லாம் சரிதான் அப்படிமா. அப்போ சொல்லுவான், இந்த பாவ செயலுக்கு ஏதாவது நீ வந்து காரணம் கூறுகிறான்னு கேட்கும்போது, இல்லை இரட்சகனே அப்படின்னு கேட்பான். அப்படின்னு சொல்லிடுவான். ஒத்துக்குருவான், எல்லாத்தையும் ஒத்துக்குருவான். அவன் செஞ்ச பாவத்தை ஒத்துக்குருவான். அவன் என்னென்ன எல்லாமே அது வந்து தப்பு, அவன் செஞ்ச தப்புகள் அனைத்துமே எழுதப்பட்டிருக்குது. சரியா, மலக்கள் வந்து பொய் சொல்ல மாட்டாங்கன்னு விளங்கிக்கணும். அந்த சமயத்தில் பொய் சொல்ல முடியாத எல்லா இடத்துல. அப்போ அல்லாஹ் சொல்லுவான், உன்னுடைய ஒரு நன்மை இடத்துல இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு, இன்று நீ என்ன செய்ய மாட்டா, அநியாயம் இழைக்கப்பட மாட்டா என்று சொல்லிட்டு எல்லாம் என்ன செய்யணும்னு சொன்னால், ஒரு துண்டு காகிதம் கொண்டு வரப்படும்.
அதில் வந்து அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் ஓ அஷ்ஹது அன்ன முஹம்மது அப்து வ ரசூல் எழுதப்பட்டிருக்கும். இவன் சொன்னது, இந்த உலகத்தில் சொன்னது, அஷ்ஹது அல்லா இல்ல, வணக்கத்துக்கு நல்லா வைத்தவர் யாரும் இல்லை, நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறைவனுடைய தூதராக இருக்கிறார்கள், அடியாராக இருக்கிறார் சொல்லக்கூடிய அந்த சாட்சி எழுதப்படும். அப்போ அந்த மனுஷன் பார்ப்பான், இந்த இத்தனை பாவத்தினுடைய செயலேட்டுக்கு முன்பாக, புத்தகத்துக்கு முன்பாக இந்த ஒரு காயில் என்ன செய்ய போகுது? இவ்வளோ 99 இருக்குது, 99 பெரிய ஏடு, பெரிய பாவங்கள் நடந்திருக்கிறது, இது என்ன செய்ய போகணும் என்று அவன் நினச்சிட்டு இருப்பான். இது இறைவா, இது என்னையா இறைவா என்ன செய்யும்? இவ்வளோ பெரிய பாவங்கள் செஞ்சுருக்கிறேனே, இந்த துண்டு காயில் என்ன செய்ய போகுது இறைவான்னு கேட்கும்போது அல்லாஹ் சொல்லுவான், இன்றைக்கி நீ வந்து அநியாயம் செய்யப்பட மாட்டாய் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்வான் அல்லா தஆலா, அந்த துண்டு, அதாவது திராசு கொண்டு வரப்படும். அந்த அவன் சொன்ன லா இலாஹ அஷ்ஹது லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ்ங்கிற அந்த துண்டு காகிதம் ஒரு தட்டிலையும் இவன் செய்த அத்தனை பாவத்தையும் ஒரு தட்டில் வைக்கும் பொழுது அந்த துண்டு காயத்தினுடைய எடை அதிகமாகி இவனுடைய பாவங்களுடைய பட்டாயெல்லாம் அப்படி பறந்து போயிடும். அல்லாஹ் அக்பர். அப்போது இது வந்து திருமதியில் பதிவாரிக்கிறது. அந்த ஹதீஸில் வருது, அல்லாஹ்வுடைய திருப்பெயருக்கு முன்பாக எந்த ஒரு பொருளும் கனமாகாது. இது அல்லாஹ்வுடைய பேர் அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லையா? அப்போது அந்த 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 அல்லாங்கிற பேருக்கு முன்பாக வந்து எந்த பொருளும் கனமாகாது என்று நபி சொல்லி காமிக்கிறாங்க. இது திருமதியில் பதிவாக இருக்கிறது. கண்ணியத்துக்குரியலே இப்போ பாருங்கள், அதாவது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒருவரை மன்னிக்க நாடிவிட்டால் அவன் எவ்வளோ பெரிய செஞ்சாலும் பாவம் செஞ்சால் மன்னிச்சிட்டான். காரணம், அவன் கடைசி நேரத்தில் பாவ மன்னிப்பு கேட்டவன். யா அல்லாஹ், நான் எல்லா பாவத்தையும் செஞ்சுட்டேன், என்னை மன்னித்து என்று பாவ மன்னிப்பு கேட்டவன். அதனால் அவன் செஞ்ச அத்தனை பாவத்தையும் மன்னிச்சிடுவான். அது மாத்திரம் இல்லாமல் நம்ம வந்து யாரையுமே கேவலமாக நினைக்கக்கூடாது, யாரையுமே கேவலம் நினைக்கக்கூடாது, சரிங்களா? அந்த முஸ்லீமாக இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தரையும் கேவலம் நினைக்கக்கூடாது. ஏன்னு சொன்னால் அதை அல்லாஹ் தஆலா அவருடைய எந்த அமலை கொண்டு அவரை புரிந்துக்கிறோம் நமக்கு தெரியாது. அதனால் நம்ம எல்லாருமே செய்யணும், கண்ணியமாக நினைக்கணும், சரிங்களா? சில சமயம் மறுமையில் அறிவியலாக சொல்லி காமிக்கிறாங்க, ஒரு மனிதனை வந்து அவனுக்கு வந்து தொழுகை அது பாட்டுக்கு மலையளவு இருக்கும், ஜக்காத்து மலையளவு இருக்கும், அவன் செஞ்ச நன்மையெல்லாம் மலையளவு இருக்கும். மக்கள்லாம் ஆச்சரியப்படுவாங்க. இப்போ உலகத்துலேயும் பார்ப்போம், சில பேர் தொழுவாங்க வணக்குவாங்க, ஆனால் அவங்க என்ன செய்வாங்க, சில பேரை பொய் சொல்லியிருப்பாங்க, சிலரோட பொருளை திருடிருப்பாங்க, சிலரோட பொருளை அபகரிச்சிருப்பாங்க, அவதூறு சொல்லியிருப்பாங்க, இதெல்லாம் நமக்கு தெரியாது. அப்போது அவங்க எல்லாரையும் எல்லாம் கூட்டி நிப்பாட்டிட்டு அன்று தீர்ப்பு வழங்கப்படும். தீர்ப்பு வழங்கும் என்ன செய்வான், இன்று அநியாயம் செய்யப்படான்னு சொல்லி என்ன செய்வான், யாரெல்லாம் இவன் திட்டிருந்தானோ இவனுடைய நன்மையெல்லாம் எடுத்து அவருக்கு கொடுக்கப்படும், யாரை அடிச்சிருந்தானோ நன்மை கொடுக்கப்படும், யாருடைய பொருளை எடுத்திருந்தானோ நன்மை கொடுக்கப்படும். இப்படி கொடுத்து பார்த்தா எல்லாம் போய் சேர்ந்துடும், இன்னும் மக்கள் அதிகமாக இருப்பாங்க. அப்போ அல்லாஹ் என்ன செய்வான்னு சொன்னால் அவங்களுடைய பாவங்களை எடுத்து இவன் மேலே போட்டு இவன் நரகத்தில் அனுப்பிடுவாங்க. அப்போ நம்ம கண்ணுக்கு உலகத்தில் மிகப்பெரிய வணக்கவாளியாக இருந்தால் நரகத்தில் போவான், நம்ம கண்ணுக்கு சாதாரண மனிதனாக இருந்தால் சொர்க்கத்துக்கு போவான். ஆகவே அன்பிக்கிறவர்களே, யார் எப்படி நமக்கு தெரியாது, யாரையும் நம்ம என்ன செய்யக்கூடாது, இடம் போடக்கூடாது. ஆகவே நம்ம என்ன செய்யணும்னு சொன்னால் நாம் என்ன செய்யணும்னு சொன்னால் எப்போதுமே நம்ம அமலை சரியாக செய்ய வேண்டும், யாரையும் தப்பாக நினைக்கக்கூடாது, நல்ல அமலை அதிகமாக செய்வதற்கு முயற்சி செய்ய வேண்டும். எந்த சமயத்தில் எப்படி மௌத்து வரும்னு நமக்கு தெரியாது. அது மாத்திரம் இல்லாமல் ஒரு நிகழ்ச்சியை நம்ம பார்க்குறோம். அதாவது பனி இஸ்ராயேல் காலத்தில் 2 மனிதர்கள் இருந்தாங்க. அதில் ஒருத்தன் வந்து பாவம் செய்வான், இன்னொருத்தர் வந்து ரொம்ப வணக்கவாளி. அப்போ பாவம் செய்கிறவனை பற்றி அவன் சொல்லுவான், டே நீ பாவம் செய்யாதப்பா அப்படிங்கும்போது அவன் சொல்லுவான், என்ன விட்டுட்டு நானாச்சும் அல்லா வச்சு என்னை விடுங்கும்போது இவன் திரும்ப சொல்லிட்டு இருந்தான். திரும்ப சொல்கிறது தப்பு கிடையாது, அதாவது உபதேசம் செய்ய வேண்டும், ஆனால் வரவு மீறக்கூடாது. இவன் என்ன சொன்னால், ஒரு நாள் என்ன சொல்கிறான்னு சொன்னால், இந்த வணக்கவாளி என்ன சொன்னான், இறைவன் உன்னை மன்னிக்கவே மாட்டான் அப்படிங்கிறான். இந்த வார்த்தை தப்பு. அதாவது அல்லாஹ் வந்து மன்னிக்க மாட்டான் நம்ம சொல்லக்கூடாது, சரியா? உடனே மறுமையில் அல்லாஹ் 2 பேரை சந்திக்கும் பொழுது அல்லாஹ் என்ன செய்யலான்னு சொன்னால், யார் என்னையை மன்னிக்க மாட்டேன்னு சொன்னது இவனுக்கு என்ன உரிமை அப்படின்னு சொல்லி என்ன செய்வான்னு சொன்னால், அந்த மனிதனை, எந்த மனிதன் பாவம் செஞ்சுட்டு இருந்தானோ இறைவனை விட்டு விடு அப்படின்னு இறைவன் நம்பிக்கை வச்சானோ அவனை அல்லாஹ் மன்னிச்சுட்டு, இவன் சொன்னதின் காரணமாக அல்லாஹ் மன்னிக்க மாட்டான்னு சொன்னான் இல்லையா, அவனை தூக்கி நரகத்தில் போடுறான், அவன் தண்டனை கொடுக்கப்படுகிறது. ஆக அன்பிக்கிறவர்களே, நாம் என்ன செய்யக்கூடாதுன்னு சொன்னால் யாரையுமே தப்பாக நினைக்கக்கூடாது, நம்ம உபதேசம் செய்யணும், நம்ம நன்மையை ஏவி தீமை தட்டு கொண்டு இருக்கணும். ஆனால் அல்லாஹ் உன்னை மன்னிக்க மாட்டான் அப்படின்னு யாரையுமே சொல்லக்கூடாது. ரொம்ப மிகப்பெரிய வார்த்தை இந்த வார்த்தை, சரிங்களா? இந்த ஹதீஸில் நம்ம பெறக்கூடிய இந்த விஷயம் தான். ஆகவே நாம் நம்முடைய நல்ல அமல்களை சரி செய்து கொள்வோம். மேன்மை வெற்றிக்காக நம்ம என்ன செய்யணும், நம்ம வந்து தயாராகி கொள்ள வேண்டும். ஏன்னு சொன்னால் அல்லாஹ் தாலா வந்து நம்ம வந்து வெறுமனே படைக்கவில்லை, ஒரு நோக்கத்துக்காக படைத்திருக்கேன். என்ன நோக்கம் அப்படின்னு சொன்னால், யார் நன்மை செய்கிறாங்களோ அவங்களுக்கு உயர்ந்த சொர்க்கத்தை வச்சிருக்கின்றான், யார் தீமை செய்கிறாங்களோ நரகத்தை வச்சிருக்கின்றான். எப்படிப்பட்ட உயர்ந்த சொர்க்கம்னு சொன்னால், எந்த கண்ணும் கண்டிராத, எந்த காதும் கேட்டிராத, எந்த மனிதனுடைய கல்விலும் நினச்சி பார்க்காத அளவுக்கு உயர்ந்த சொர்க்கம்.
அதில் சொர்க்கத்தில் ரொம்ப தாழ்ந்த நிலை என்ன தெரியுமா? இந்த உலகத்தை போல் 10 மடங்கு, அதுதான் கடைசி நிலை. அப்போ நினச்சி பாருங்கள் எவ்வளோ பெரிய சொர்க்கம், சரிங்களா? இந்த உலகம் எவ்வளோ பெருசு, அதே மாதிரி 10 மடங்குன்னு சொன்னால் அல்லாஹ் அக்பர், நம்ம கற்பனை செய்ய முடியல. அந்த மாதிரி சொர்க்கத்தில் போகிறவங்களுக்கு ஹூரின்னு சொல்லக்கூடிய 70 பெண்களை கல்யாணம் முடித்து வைப்பான். எல்லாம் தங்க மாளிகைகள், எல்லா பழங்கள், எல்லா நீராறு ஓடிக்கொண்டிருக்கும். அவன் ராஜா, அந்த சொர்க்கத்துக்கு அவன் ராஜா. யார் நன்மை செஞ்சு சொர்க்கத்துக்கு போகிறானோ, யார் நன்மை செய்யாமல் அல்லாஹ்வுடைய கட்டளை மீறினானோ அவன் நரகத்துக்கு போவான். நரகத்தில் மிகவும் ரொம்ப குறைவானு சொன்னால் ஒரு நெருப்பு செருப்பறை அணியப்படும். அதன் மூலம் அந்த வெப்பத்தின் காரணமாக, நெருப்பின் காரணமாக அவன் தலையெல்லாம் என்ன செய்யும், கொதிக்கும். அவன் நினைப்பான் நமக்கு தான் ரொம்ப வேதனை நினைப்பான். அவனுக்கு தான் கொஞ்சம் அதிகமான வேணா உடம்பு முழுவதும் நெருப்பில் போட்டு எரிக்கப்பட்டுக்கிட்டே இருக்கும். அல்லாஹ் பாதுகாப்பானாக. அப்போ ஒரு புத்திசாலி என்னன்னு சொன்னால், அந்த நரக நெருப்பை விட்டு பாதுகாக்கப்பட்டு சொர்க்கம் செல்லக்கூடியவன் தான் புத்திசாலி. அவன் தான் 2 வெற்றி. நரகத்தை விட்டு பாதுகாக்கப்படுறது ஒரு வெற்றி, சொர்க்கம் செல்வது 2 வெற்றி. இந்த 2 வெற்றியை நானும் நீங்கள் அடைந்து கொள்ள வேண்டும். அதற்கு தான் நம்ம என்ன செய்யணும் சொன்னால், விளக்கம், அதாவது இந்த உலகத்தை விளங்கி வாழ வேண்டும். நம்ம எதற்காக படைச்சிருக்கணும், நம்ம விளங்கி வாழணும். நம்ம இஷ்டத்துக்கு வாழ்றதுக்கெல்லாம் இந்த உலகம். இந்த உலகத்தை உலகம் ஒரு முஸ்லீமுக்கு ஒரு சிறைச்சாலை. ஏன்னா சிறைச்சாலையில் அந்த எப்படி செய்யணுமோ அப்படி தான் வாழணும், சரிங்களா? அதே மாதிரி தான் அல்லாஹ் வைத்திருக்கிறான். இந்த சிறைச்சாலை வாழ்க்கையை நம்ம வாழ்த்துன்னு சொன்னால் சொர்க்கத்தில் நம்ம தான் தலைவர்கள். அன்பிக்கவில்லை, நம்ம 5 நேர தொழுகை என்ன செய்யணும்னு சொன்னால், நம்ம எப்படி வெற்றி பெறணும்னு சொன்னால், 5 நேர தொழுகை அந்த நேரத்தை தொழுகணும். சுன்னத்தான நஃபிலான வாஜிபான தொழுகை விடாமல் தொழுகணும். தஹஜ்ஜத்தை இஷ்ராக்லுஹு அவ்வாபின் தொலை முயற்சி செய்யணும். அதே மாதிரி ஜக்காத்து கொடுத்து வரணும், கரெக்டாக கொடுக்கணும். ஏழைகளுக்கு தர்மம் செய்ய வேண்டும், ஏழைகளுக்கு உணவு கொடுக்க வேண்டும். ரமலானில் நோன்பை முழுமையாக நோக்க வேண்டும். வியாழக்கிழமை, திங்கக்கிழமை, பிறை 13, 14, 15 நோம்பு நோப்பதற்கு முயற்சி செய்ய வேண்டும். அது மாத்திரம் இல்லாமல் யாருக்கு ஹஜ்ஜு கடமையாக இருக்குதோ ஹஜ்ஜு சரியாக செஞ்சிடணும். ஒரு வேலை ஹஜ்ஜு செஞ்சிடணும், கணித்துக்குறீங்களே. அது மாத்திரம் இல்லாமல் கணவனுக்கு, மனைவிக்கு, பிள்ளைக்கு, பெற்றோருக்கு, அண்டை வீட்டுக்காரர்களுக்கு செய்ய வேண்டிய கடமை சரியாக செய்யுங்க. உறவுகளை சேர்ந்து வாழுங்கள். உறவுகளை சேர்ந்து வாழ்ந்தால் உங்களுடைய உணவு அதிகப்படும், உங்களுடைய வாழ்க்கை, உங்களுடைய வாழ்நாள் அதிகப்படும். அது மாத்திரம் இல்லாமல் உங்கள் கையை கொண்டும் உங்கள் நாக்கை கொண்டும் யாருக்கு எந்த தீங்கு அழைச்சிடாதீங்க. யார் ஒருவர் தன்னுடைய நாக்கையும் மர்மஸ்தானத்தையும் பாதுகாத்து கொண்டாரோ அவருக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொர்க்கத்தை கொண்டு பொறுப்பேற்றுக்கிறாங்க. ₹1 மதிப்புள்ள பொருளாக இருந்தாலும் ஊரை விட்டு ஒப்படைச்சிடுங்க. பெரும் பாவங்களையும் சிறு பாவங்களையும் தவிர்த்து கொள்ளுங்கள். வட்டி வாங்குறது, விபச்சாரம் செய்கிறது, கொலை செய்கிறது, அது மாதிரி சூதாடுறது, மற்றவருடைய பொருளை எடுத்துக்கொள்கிறது, மற்றவர்களை பற்றி தப்பாக பேசுகிறது, அது மாத்திரம் இல்லாமல் அனாருடைய பொருட்களை எடுத்துக்கொள்வது, இதுபோல பெரும் பாவங்களையும் சிறு பாவங்களையும் தவிர்த்து கொள்ளுங்கள். ஏன்னா இது எல்லாமே என்ன செய்யணும், நம்முடைய அமல்களை அழித்து விடும். இந்த மாதிரி நம்ம சரி செய்து கொண்டு, நன்மையும் செய்து கொண்டு, தீமையிலிருந்து விலகி, அது மாதிரி நன்மை ஏவி தீமை தடுக்கிறது. நம்ம என்ன செய்யணும், நம்முடைய வாழ்க்கையில் ஒரு அங்கமாச்சுக்கணும், நன்மை ஏவி தீமை தடுத்து கொண்டே இருக்க வேண்டும். உங்களுக்கு அது முடியலையா, குறைஞ்சபட்சம் இந்த மாதிரி வரக்கூடிய வீடியோக்கள் என்ன செய்யணும் சொன்னால் உங்களுடைய நண்பர்களுக்கு என்ன செய்யுங்க, அனுப்பி வைங்க. ஏன்னா யாராவது ஒருவர் இதை பார்த்து நேர்வழிப்பட்டான்னு சொன்னால் அந்த நன்மை உங்களுக்கு கிடச்சிட்டே இருக்கும், பெரிய பாக்கியம். உங்களால் பயன் பண்ண முடியலையா, பயன் செஞ்ச வீடியோ அனுப்பி வைங்க. உங்களுக்கு எத்தனையோ குரூப் இருக்குது, சரியா? இந்த பயனில் கலந்துக்கிற சொல்லி அவங்களுக்கு அறிவுறுத்துங்கள். யாராவது ஒரு தடவை பயன் கேட்டான்னு சொன்னால் அவங்களுடைய அவன் கல்வை மாற்றக்கூடிய சக்தி இந்த பயானுக்கு இருக்கிறது. ஏன்னா அல்லாஹ்வுடைய கலாம், நபியுடைய சொல்லுக்கு அவ்வளோ பெரிய சக்தி இருக்கிறது. ஆகவே எல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவரையும் இம்மை மறுமையில் வெற்றி பெற்ற கொடுத்து ஆக்கி அல்குரானாக. வாஹிர் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். கணித்துக்குள்ளே இப்போ திக்ருடைய நேரம். திக்ரில் சிறந்த திக்ர் லா இலாஹ இல்லல்லாஹ் என்பதை கொஞ்ச நாள் இப்போ நம்ம பயிற்சிக்கான ஓதுகிறோம். நீங்கள் காலை மாலை இதை 100 நடை ஓதிக்கணும். அதே மாதிரி காலை மாலை திக்ர் என்ன செய்யணும் சொன்னால் ஓதிட்டு வாங்க. 3ஆம் கலிமா சுப்ஹானல்லாஹ் வல்ஹம்துலில்லாஹ் வலா இலாஹ இல்லல்லாஹ் வல்லாஹு அக்பர் வலா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹ் 100 தடவை அல்லது 150 தடவை. லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வல் ஹம்து வலா குல்லி ஷைஇன் கதீர் 100 தடவை. அஸ்தக்ஃபிருல்லாஹ் வ அத்தூபு இலைஹி 100 தடவை. லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன் 100 தடவை. நமக்கு எல்லாருக்கும் செல்வம் தேவைப்படுகிறது. சுலைமானுடைய துவாவை 100 தடவை காலை மேலே ஓதிட்டு வாங்க. நிச்சயமாக செல்வத்துடைய வழி அல்லாஹ் திறந்து வைப்பான். ரப்பி ஹபிலி முல்கன் இன்னக அன்தல் வஹாப் 100 தடவை. ஸலவாத்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லது அல்லாஹும்ம ஸல்லி அலா ஸையிதினா முஹம்மது நபியில் உம்மி வ அலா ஆலி பாரிக வஸல்லிம் 100 தடவை ஓதிட்டு சொன்னால், ஒரு தடவை சலாத்து ஓதுனா அல்லாஹ் நம்ம மீது 10 தடவை சலாத்து ஓதினான். 100 தடவை ஓதும்போது 1000 ரஹ்மத் நமக்கு மீது இறங்குது. மிகப்பெரிய பாக்கியம். இது காலை மேலே ஓதிட்டு வாங்க. குரானை காலை மாலை ஒரு அரை மணி நேரம் ஓதுங்க. ஓத தெரியலையா, 3 மணி நேரத்தில், ஒரு நாளைக்கு அரை மணி நேரம், இந்த கணக்கில் 3 மணி நேரத்தில் குரானை எப்படி ஓதுன்னு நம்ம வீடியோ போட்டிருக்கோம். அதில் ஜாயின் பண்ணுறதுக்கு 98 40 59 49 இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் பேசுன்னு இப்போ நான் குரூப்பில் நினச்சி விடுவாங்க. எல்லாம் வல்ல அல்லாஹ் கபூல் செய்வானாக. இப்போ திக்ர் நேரம். திக்ரில் சிறந்த திக்ர் லா இலாஹ இல்லல்லாஹ். அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம்.
لا إله إلا الله 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 لا إله إلا الله. அடுத்ததாக அர்ஷுடைய புதையல் நிமிஷம் சொன்னாங்க. அதை குறைஞ்சபட்சம் 21 தடவை ஓதுவோம். என்ன காரணம் சொன்னால் ஒரு பயிற்சிக்காக வேண்டி. லா ஹவுல வலா குவத இல்லா பில்லா 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 لا حول ولا قوة إلا بالله 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 لا حول ولا قوة إلا بالله. அடுத்ததாக நபிஸல்லல்லாஹு குர்ஆனில் ஒரு அல்லாஹ்வுடைய பேர் இருக்கிறதா அதை சொல்லி கேட்டோம்னா அல்லாஹ் கபூல் செய்வான்னு சொன்னாங்க. உலமாக்கள் ஆல இம்ரானில் 2வது ஆயத்தில் இருக்குன்னு சொன்னாங்க. நம்ம 1வது ஆயத்தை சேர்ந்து ஓதுவோம். அலிஃப் லாம் மீம் அல்லாஹு லா இலாஹ இல்லா ஹுவல் ஹய்யுல் கய்யூம் அலிஃப் லாம் மீம் அல்லாஹு லா இலாஹ இல்லா ஹுவல் ஹய்யுல் கய்யூம் அலிஃப் லாம் மீம் அல்லாஹு லா இலாஹ இல்லா ஹுவல் ஹய்யுல் கய்யூம் அலிஃப் லாம் மீம் அல்லாஹு லா இலாஹ இல்லா ஹுவல் ஹய்யுல் கய்யூம் அலிஃப் லாம் மீம் அல்லாஹு லா இலாஹ இல்லா ஹுவல் ஹய்யுல் கய்யூம் ألف لام ميم الله لا إله إلا هو الحي القيوم ألف لام ميم الله لا إله إلا هو الحي القيوم ألف لام ميم الله لا إله إلا هو الحي القيوم ألف لام ميم الله لا إله إلا هو الحي القيوم ألف لام ميم الله لا إله إلا هو الحي القيوم ألف لام ميم الله لا إله إلا هو الحي القيوم ألف لام ميم الله لا إله إلا هو الحي القيوم ألف لام ميم الله لا إله إلا هو الحي القيوم ألف لام ميم الله لا إله إلا هو الحي ألف لام ميم الله لا إله إلا هو الحي القيوم ألف لام ميم الله لا إله إلا هو الحي القيوم ألف لام ميم الله لا إله إلا هو الحي القيوم ألف لام ميم الله لا إله إلا هو الحي القيوم ألف لام ميم الله لا إله إلا هو الحي القيوم ألف لام ميم الله لا إله إلا هو الحي القيوم ألف لام ميم الله لا إله إلا هو الحي القيوم. அடுத்ததாக துஆ யூனுஸ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ யூனுஸை ஓதி பிரார்த்தனை செஞ்சால் அல்லாஹ் கபூல் செய்வான்னு சொன்னாங்க. அதை ஓதுவோம். لا إله إلا أنت سبحانك إني كنت من الظالمين لا إله إلا أنت سبحانك إني كنت من الظالمين لا إله إلا أنت سبحانك إني كنت من الظالمين لا إله إلا أنت سبحانك إني كنت من الظالمين لا إله إلا أنت سبحانك إني كنت من الظالمين لا إله إلا أنت سبحانك إني كنت من الظالمين لا إله إلا أنت سبحانك إني كنت من الظالمين لا إله إلا أنت سبحانك إني كنت من الظالمين لا إله إلا أنت سبحانك إني كنت من الظالمين لا إله إلا أنت سبحانك إني كنت من الظالمين لا إله إلا أنت سبحانك إني كنت من الظالمين لا إله إلا أنت سبحانك إني كنت من الظالمين لا إله إلا أنت سبحانك إني كنت من الظالمين لا إله إلا أنت سبحانك إني كنت من الظالمين لا إله إلا أنت سبحانك إني كنت من الظالمين لا إله إلا أنت سبحانك إني كنت من الظالمين لا إله إلا أنت سبحانك إني كنت من الظالمين لا إله إلا أنت سبحانك إني كنت من الظالمين لا إله إلا أنت سبحانك إني كنت من الظالمين لا إله إلا أنت سبحانك إني كنت من الظالمين لا إله إلا أنت سبحانك إني كنت من الظالمين. அடுத்ததாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தினமும் பாவ மன்னிப்பு 100 தடவை கேட்டாங்க. நம்ம குறைஞ்சபட்சம் 20 தடவை கேட்போம். ஆனால் தினமும் காலை மாலை நீங்கள் 100 தடவை கேட்கணும். அஸ்தக்ஃபிருல்லாஹ் வ அத்தூபு இலைஹி 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 அஸ்தக்ஃபிருல்லாஹ் வ அத்தூபு இலைஹி
அஸ்தக்ஃபிருல்லாஹ் வ அத்தூபு இலைஹி, 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 அஸ்தக்ஃபிருல்லாஹ் வ அத்தூபு இலைஹி. அடுத்ததாக செல்வத்தை தரக்கூடிய சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் ஓதுன துவா, அதை நம்ம கொஞ்சம் ஓதுவோம். நீங்கள் காலை மாலை 100 தடவை ஓதிக்கங்க. ரப்பி ஹபிலி முல்கன் இன்னக அன்தல் வஹாப், 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 ரப்பி ஹபிலி முல்கன் إنك أنت الوهاب ربي هب لي ملكا 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 إنك أنت الوهاب. அடுத்ததாக செலவாத் ஒரு தடவைனா அல்லாஹ் நம்ம மீது 10 தடவை ஸலாத் ஓதுகின்றான். உம்மி செலவாத் ரொம்ப சிறந்த செலவாத். இது நம்ம 21 தடவை ஓதுவோம். اللهم صل على سيدنا محمد نبي الأمي وعلى آله بارك وسلم. اللهم صل على سيدنا محمد نبي الأمي وعلى آله بارك وسلم. اللهم صل على سيدنا محمد نبي الأمي وعلى آله بارك وسلم. اللهم صل على سيدنا محمد نبي الأمي وعلى آله بارك وسلم. اللهم صل على سيدنا محمد نبي الأمي وعلى آله بارك وسلم. اللهم صل على سيدنا محمد نبي الأمي وعلى آله بارك وسلم. اللهم صل على سيدنا محمد نبي الأمي وعلى آله بارك وسلم. اللهم صل على سيدنا محمد نبي الأمي وعلى آله بارك وسلم. اللهم صل على سيدنا محمد نبي الأمي وعلى آله بارك وسلم. اللهم صل على سيدنا محمد نبي الأمي وعلى آله بارك وسلم. اللهم صل على سيدنا محمد نبي الأمي وعلى آله بارك وسلم. اللهم صل على سيدنا محمد نبي الأمي وعلى آله بارك وسلم. اللهم صل على سيدنا محمد نبي الأمي وعلى آله بارك وسلم. اللهم صل على سيدنا محمد نبي الأمي وعلى آله بارك وسلم. اللهم صل على سيدنا محمد نبي الأمي وعلى آله بارك وسلم. اللهم صل على سيدنا محمد نبي الأمي وعلى آله بارك وسلم. اللهم صل على سيدنا محمد نبي الأمي وعلى آله بارك وسلم. اللهم صل على سيدنا محمد نبي الأمي وعلى آله بارك وسلم. اللهم صل على سيدنا محمد نبي الأمي وعلى آله بارك وسلم. اللهم صل على سيدنا محمد نبي الأمي وعلى آله بارك وسلم. اللهم صل على سيدنا محمد نبي الأمي وعلى آله بارك وسلم. அல்ஹம்துலில்லாஹ். இப்போ துவாவுடைய நேரம். புதுசாக வர்றவங்க வலது பக்கம் பாருங்கள், சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும். அதை அழுத்தினீங்கன்னா ஒரு பெல் பட்டன் வரும். அதை எழுத்துனா நம்ம சம்மந்தப்பட்ட வீடியோக்கள் உடனுக்குடன் வரும். அது மாத்திரம் இல்லாமல் குரானை கொண்டு எல்லா பிரச்சனைக்கும் தீர்வு நம்ம வீடியோ போட்டிருக்கோம். அதை பார்க்குறது கீழே கேபிக்கு பிரேட் தமிழ் பேன் இருக்கும். இங்கே இதை நீங்கள் தொட்டின்னு சொன்னால் என்னுடைய வீடியோலாம் வந்துடும். உள்ளே போய் பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லா பிரச்சனைக்கும் நோய்க்கு தீர்வு நம்ம போட்டிருக்கோம். அதை ஓதி பயன்படலாம். நல்ல உதவியமாக. அதேமாதிரி இறை நெருக்கத்தை பெறக்கூடிய திக்ரே கல்வி அதையும் நம்ம போட்டுருக்கோம். இதே திக்ர் அதுவும் ஆர்வம் பயிற்சி சொல்லிக் கொடுத்துருக்குறோம். அதையும் நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அதை காலை மாலை நீங்கள் 10 நிமிஷம் சொல்லியிருந்தீங்கன்னு சொன்னால் பெரிய மாற்றத்தில் உண்டாகலாம். அல்லாஹ் கபூல் செய்வானாக. اللهم صل على سيدنا محمد نبي الأمي وعلى آله بارك وسلم. اللهم إني أسألك بأني أشهد أن أنت الله الصمد لم يلد ولم يولد ولم يكن له كفوا أحد. أنت الله والنار. اللهم أدين اللهم أدبدي منا يا أكرم الأكرمين يا أرحم الراحمين يا ذا الجلال والإكرام. لا إله إلا أنت سبحانك إني كنت من الظالمين وفوض أمري إلى الله إن الله بصير بالعباد. حسبنا الله ونعم الوكيل نعم المولى ونعم النصير. யா அல்லாஹ் யா ரஹ்மான் யா ரஹீம். யா அல்லாஹ் உன்னுடைய எந்த சிறப்பான பெயரை கொண்டு உன்னுடைய அரிசி சுமக்கக்கூடிய மலத்தில் பிரார்த்தனை செய்கிறார்களோ அந்த சிறப்பான பெயரை கொண்டு பிரார்த்தனை செய்கிறேன். யா அல்லாஹ் யா அல்லாஹ்வுடைய இந்த சிறப்பான பெயரை கொண்டு உன்னுடைய சிறப்பான மலர்கள் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் மீகாயில் அலைஹிஸ்ஸலாம் இஸ்ராஃபீல் அலைஹிஸ்ஸலாம் பிரார்த்தனை செய்கிறார்களோ அந்த பெயரை கொண்டு பிரார்த்தனை செய்கிறேன். யா அல்லாஹ் யா அல்லாஹ் உன்னுடைய எந்த சிறப்பான பெயரை கொண்டு உன்னுடைய சிறப்பான நபிமார்கள் நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாம், நபி ஈசா, மூசா, நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாம், நபி இப்ராஹீம் அலைஹிஸ்ஸலாம், இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம், நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மற்றும் அனைத்து நபிமார்களும் பிரார்த்தனை செய்தார்களோ அந்த பெயரை கொண்டு பிரார்த்தனை செய்கிறேன். யா அல்லாஹ் யா அல்லாஹ் உன்னுடைய எந்த சிறப்பான பெயரை கொண்டு யா ரஹ்மான் ரஹீம் யா ஹய்யூ யா கய்யூம்
ஒரு நிமிஷம் உங்களுடைய தேவையில் அல்லாட்ட கேளுங்க. ربنا تقبل منا دعانا إنك أنت السميع العليم وتب علينا إنك أنت التواب الرحيم وصلى الله على خير سيدنا محمد وعلى آله وصحبه الحمد لله رب العالمين صلى الله عليه وسلم. யாரெல்லாம் சலாம் சொல்லியிருக்காங்களோ அலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்ஷா அல்லாஹ் அனைவருக்குமே துவா செஞ்சுருக்கு, அல்லாஹ் கபூல் செய்வானாக. இன்ஷா அல்லாஹ் இஷாவுக்கு பின்பு 9:45 திக்கர் இருக்குது. அதை விட்டால் தஹஜ்ஜுதில் 4:30 திக்கர் இருக்குது. கலந்து கொள்ளுங்கள், அல்லாஹ் கிருபை செய்வானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.